ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஒரு புது ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க. கவலை மீன் குழம்புங்க. இந்த கவலை மீன் குழம்பு செய்வதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த கவலை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போது கவலை மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கேங்க. அதை சுத்தம் பண்ணி தட்டில் வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு தேவையானவை என்னென்னு தாளிக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காயட்டும். அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். சிம்பிளாக செய்யலாங்க. இது இந்த கவலை மீன் குழம்பு சிம்பிளாக செஞ்சாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கடுகு வெடிக்குது. இதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் வெடிக்கட்டுங்க. நான் இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. ஒரு பொடி சேர்த்துக்கிறேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பூண்டு தட்டி போடும்போது நல்லா வாசனையாகவும் இருக்குங்க கவலை மீன் குழம்பு. இப்போ இது நல்லா வதங்கட்டும். தக்காளி 1 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டோங்க. இப்போது புளி எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகா பொடி எடுத்து இதில் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு மிளகாத்தூள் எப்படியோ அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது குழம்பு நல்லா கொதிச்செடுத்துங்க, சுண்டிடுத்து. இப்போது கழுவி வச்ச அந்த மீன் எடுத்து இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ரொம்ப கிளறி விடாமல் இருக்கணுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். லைட்டாக கொதித்ததும் நிறுத்திடலாம். ஓகேங்க, இந்த பாருங்கள், குழம்பு ரொம்பவும் கொதிக்கக்கூடாது. இவ்வளோ தாங்க கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இட்லி தோசைக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வருங்க. ஓகே விவர்ஸ், அடுத்த ஒரு புது ரெசிபியோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.